வெற்றி அடைகிறதுக்கு காரணம் இந்த சினிமா உலகத்தில் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பங்கெடுத்து அவங்க எல்லாம் ஒத்துழைச்சாதான் ஒரு பாட்டோ ஒரு படமோ ஹிட் ஆகும் என்னுடைய அபிப்பிராயம். அப்படின்னா கதை, அந்த கதைக்கு தகுந்த வசனம், அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி பாடல், அந்த பாடல் தகுந்த மாதிரி டியூனு, இல்லை டியூனை போட்டு பாடுறோம் எப்படியோ. அதுக்கப்புறம் அது பாடுறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அழகா அதில் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பாடணும், அந்த டியூனை தப்பாம. இன்னும் பார்க்க போனா ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கிறவங்க அவ்வளவு பேரும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஷனோட வாசிக்கணும். ரெக்கார்டிஸ்ட் அதை கரெக்டா ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டு செட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, ஷூட்டிங்க்கு கேமராமேன் கையிலேயே அந்த பாட்டினுடைய கோணங்கள்லாம் இருக்குது. அதை நடிக்கிறவங்க அற்புதமா நடிச்சாகணும். அதையும் முடிஞ்சு எடிட்டிங் ரூமுக்கு வந்துன்னா எடிட்டர் கரெக்டா அதை எடிட் பண்ணி கோர்வை சேர்த்து அதுக்கப்புறம் அது லேபரேட்டரியில் போய் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு படம் ரீரெக்கார்டிங்கும் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர்கள் விநியோகஸ்தர்கள்லாம் ஒற்றுமையோட அதை செயல்பட்டு தியேட்டருக்கு படம் ரிலீஸ் ஆகி படம் ஓடிக்கொண்டிருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த இப்படி போகும்போது கூட அந்த படத்தை தியேட்டரில் ஆபரேட்டருக்காரங்க கவனக்குறைவாகவோ இல்லை அவுட் ஆஃப் போக்ஸாகவோ இல்லை சவுண்ட் ஏதாவது கூட்டி குறைச்சோ பண்ணா கூட அப்பவும் இவங்களுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதனால இந்த சினிமா தொழில் மட்டும் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை தான் அது. அப்பதான் அது வெற்றி அடையும், அப்பதான் ஒரு பாடல் ஹிட் ஆகும். இது எல்லோரும் சேர்ந்த வெற்றி ஆகும். தவிர இட் இஸ் நாட் ஒன் மேன் ஷோ.